மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் என்கிறார். அநீதியும் அக்கிரமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார். மக்கள் நம்மை தேடுவார்கள். பருவநிலை மாறுகிறது, பூமி வெப்பமாகிறது, கடல் கொதிநிலை அடைகிறது, நீர் கிடைக்கவில்லை, சோறு கிடைக்கவில்லை. நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 4 நூற்றாண்டுக்கு மேல அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றது தெரியும். மக்களுக்கு தேவை ஐடியாலஜி இல்லை, இமேஜ். அவர்களுக்கு அவசியம் தேவை அபிமானம். நாம் வரலாறு படித்தோம், இலக்கியம் படித்தோம், புலியியல் படித்தோம், அறிவியல் படித்தோம், பொருளாதாரம் படித்தோம், சூழியல் படித்தோம், உயிரியல் படித்தோம், வேதியியல் படித்தோம், இயற்பியல் படித்தோம், வேளாண்மை படித்தோம். இதெல்லாம் தேவையில்லை. மக்கள் நமக்கு வேற ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். இது புது பாடம் தான். அதையும் நாம் படிப்போம். மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் என்கிறார். அநீதியும் அக்கிரமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார். மக்கள் நம்மை தேடுவார்கள். பருவநிலை மாறுகிறது, பூமி வெப்பமாகிறது, கடல் கொதிநிலை அடைகிறது, நீர் கிடைக்கவில்லை, சோறு கிடைக்கவில்லை. நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 4 நூற்றாண்டுக்கு மேல அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றது தெரியும். உலகிலே ஏதாவது ஓரத்தில் கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை தமிழில் விடுதலை என்கிற உணர்வோடு தான் இருப்பான் என்பதை உலகத்தார் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எங்களை நீங்கள் புறந்தரலாம். எங்கு உன் மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்கிறான். இன்று என் மொழி நிராகரிக்கப்பட்டு எங்கள் குரல் வழி நெரிக்கப்படலாம். என் வெற்றியை தடுக்கலாம். ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது என்பதை கவனத்தில் உள்ளது. அவ்வளவுதான். அப்படித்தான் எல்லாம் நினைச்சான். அப்படிதான் நினைச்சான். அவ்வளவுதான் தமிழர்கள் தமிழக தாயகத்தில் இறங்கிய கொடியை இன்னொரு தாயகத்தில் அவன் மகன் சீமாந்த நிலத்தில் அதே பிடிக்கொடியை ஏறினார். 2010ஆம் ஆண்டு மதுரையிலே 18 பேரடியாக நாங்கள் தமிழர்கள் சாதிய மத உணர்ச்சியை பிடித்து தள்ளி தமிழர்கள் என்கிற தேசிய இன உணவை முன்னிறுத்தி எழுந்தோம். இலக்கை குறித்தாகிவிட்டது. பாதை சரியாக இருக்கிறது, பயணம் தெளிவாக இருக்கிறது, உழைப்பு உறுதியாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. உழைப்பு கடுமையாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. அருகில்தான் இருக்கிறது இலக்கு. சற்று பயண தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. ஆனால் எங்கள் கால்களை உடல்களை வலிமைப்படுத்திக் கொண்டு மீண்டும் 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 இத்தனை மொழிக்காக செத்தவர்கள், இனத்திற்காக செத்த மாணவர்களின் உயிர் ஈகமும் அர்ப்பணிப்பும் அர்த்தமற்று போரா என்பதை எல்லாரும் தமிழர்கள் உயிரினுடைய உடன் மறந்தார்கள். ஊடகங்கும் பரவாயில்லை என் உயிர் சொந்தங்கள் எண்ணினார்கள். ஒரே வழிதான் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக வென்று முடிக்கும். அடிமை இனத்தின் உரிமை மீட்சிக்கு நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு
அரசியல் விடுதலை மட்டும்தான். உலகெங்கும் தமிழ் தேசிய மக்கள் ஒரே அரசியல் கொடையின் கீழே ஒன்று திரள வேண்டும். ஒவ்வொரு தோட்டாவும் வலிமையானது. எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரசியல் பெரும் புரட்சிகர போரை முன்னெடுத்து வென்று முடிக்க வேண்டும். இல்லையென்றால் உலகத்தில் தமிழன் என்பது இனம் இருந்தது, வாழ்ந்தது, சுவடெல்லாம் முடிந்துவிட்டது.